வளரிளம் பருவத்தில் மாணவர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவிதமான சவால்களை சந்திக்கின்றனர். மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து திறன்மிகு அடுத்த தலைமுறையை உருவாக்க தமிழ்நாடு அரசு பலவிதமான புதிய உத்திகளை கையாண்டு வருகிறது. கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை யூனிசெஃப் நிறுவனத்துடன் இணைந்து கல்வியில் பின்தங்கிய 44 ஒன்றியங்களில் படிக்கும் மாணவர்களுக்காக ஒரு அற்புதமான மனவெழுச்சி மேம்பாட்டு பயிற்சி கட்டகத்தை அறிமுகப்படுத்தியது. மன அழுத்தத்துக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை தான் இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மண்டல ஆய்வு செஞ்சோம். மதுரையில், தஞ்சாவூர், திருநெல்வேலி, விழுப்புரம், சேலம். சேலத்தில் தான் நான் அதற்கான அந்த கையேடை நாங்கள் வெளியிட்டோம். கையேடு அது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா மனநலம் அதே போன்ற வாழ்வியல் திறனுக்கான அந்த மேம்படுகின்ற அந்த பயிற்சிக்கான கையேடு. Education is not only about books and exams, it is about nurturing curiosity, enhancing problem solving, and building emotional skills to help young people face the world. உலகம் முழுக்க ஆராய்ச்சி செய்து யூனிசெஃப் நிறுவனத்தால் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 வாழ்வியல் திறன்களை அடிப்படையாக கொண்டு பல பயனுள்ள பாடத்திட்டங்கள் இந்த பயிற்சி கட்டகத்தில் உள்ளடக்கப்பட்டது. முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் 2,55,000 மாணவர்களை சென்றடைந்து மாபெரும் வெற்றி கண்டது. இந்த வெற்றியை தொடர்ந்து அரசு பள்ளிகளில் படிக்கும் வளரிளம் பருவ மாணவர்களுக்காக தமிழ்நாடு அரசு யூனிசெஃபுடன் இணைந்து ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இது தொழில்நுட்ப துணை கொண்டு உருவாக்கப்பட்ட வளரிளம் பருவத்தினர் மன எழுச்சி நலன் மேம்பாட்டுக்கான ஒரு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த போர்ட்டலில் உறவவேலி, விமர்சனங்களை எதிர்கொள்ளுதல், பொமோடோரோ போன்ற அற்புதமான பாடத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்குள்ளேயும் 5 பாகங்கள் இருக்கும். முதல் பாகம் காணொலி. இந்த பாகத்துல வாழ்வியல் திறன்களை காணொலியில வர கதைகள் மூலமா மாணவர்களால் ரொம்ப எளிதா கத்துக்க முடியும். உதாரணத்துக்கு, ஒரு நாள் நெருப்ப பார்த்து அதுவும் சூரியன் மாதிரி நினைச்சு செடிய நெருப்பு பக்கத்துல கொண்டு போச்சு. நெருப்பு கிட்ட போனா என்ன ஆகும்? இரண்டாம் பாகம் தேவையான பொருட்கள். இந்த பாகத்துல அந்த ஆக்டிவிட்டி செய்ய தேவையான பொருட்களை பத்தி தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கும். மூன்றாம் பாகம் செயல்பாடு. இங்க 2 வகையான செயல்பாடுகள் இருக்கும். ஒன்னு அறிவு சார்ந்த செயல்பாடு, அதாவது நாலேஜ் பேஸ்ட் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது பயன்பாட்டு செயல்பாடு, அதாவது அப்ளிகேஷன் பேஸ்ட் ஆக்டிவிட்டி. இது மூலமா மாணவர்கள் கத்துக்கிட்ட வாழ்வியல் திறன்களை அவங்க தினசரி வாழ்க்கையில உபயோகப்படுத்தி மாற்றங்களை கொண்டு வர கத்துக்க முடியும். 4ஆம் பாகம் சற்றே சிந்திப்போமா. இது மூலமா மாணவர்கள் திறமையா சிந்தித்து செயல்பட கத்துப்பாங்க. 5ஆம் பாகம் பிரதிபலிப்பு. இந்த பகுதியில் மாணவர்களின் மனவெழுச்சி மதிப்பீடு ஹைடெக் லேப்ஸ் மூலம் தமிழ்நாடு அரசின் EMIS அமைப்பில் பதிவேற்றப்படும். இதன் மூலம் மாணவர்கள் முன்னேற்றத்தை ஆசிரியர்களும் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையும் திறன்பட கண்காணிக்க முடியும். இந்த திட்டத்தின் நோக்கம் சுய விழிப்புணர்வுடன் வளர்ச்சிக்கான ஆளுமையை வளர்த்துக் கொள்ளுதல், சுயமதிப்பை மேம்படுத்தி வளரிளம் பருவ பள்ளி பருவத்தை எளிதாக கடந்து செல்லுதல், கற்கும் காலத்தில் தங்கள் உணர்வுகளை சீராக வைக்க உதவுதல், தோல்விகளில் துவளாமல் மீண்டு வந்து சவால்களை எதிர்கொள்ளுதல், சமூகத்துடன் தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் தகவல் தொடர்பு திறனை வளர்க்க உதவுதல். தமிழ்நாட்டு அரசு பள்ளி கல்வித்துறையால் நிறுவப்பட்டுள்ள 6500 ஹைடெக் லேப்ஸ் மூலம் இந்த நோக்கம் சாத்தியமாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலுடன் வளரிளம் குழந்தைகளின் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியே இந்த நவீனமயமாக்கப்பட்ட மனவெழுச்சி மேம்பாட்டு திட்டமாகும். என்னை பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்களிடம் நான் சொல்லுகின்ற அறிவுரை என்பது, உங்களை நீங்கள் செதுக்கிக் கொண்டே இருங்கள். வெற்றி பெற்றால் சிலையாகுங்கள் அல்லது நல்ல சிற்பியாகுங்கள் என்று நான் சொல்வது வழக்கம். ஆக அதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு மாணவ செல்வங்கள் ஏதோ இது ஒன்றில் ஃபெயில் ஆச்சு அவ்வளோதான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு இருக்கின்ற தனித்திறமையை, அந்த தனித்திறமைக்கென்று ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கென்று ஒரு நாற்காலி காத்து கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. இந்த வயது என்பது நெகட்டிவ் தாட்ஸும் வரும், எதிர்மறை எண்ணங்களும் வரும், நேர்மறை எண்ணங்களும், நெகட்டிவ் தாட்ஸும் வரும், பாசிட்டிவ் தாட்ஸும் வரும். ஆனால் அதையெல்லாம் ஒருங்கிணைத்து எது நல்லது கெட்டது என்கின்ற அளவிற்கு நம்மளுடைய மனதை நாம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் அழகாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு எது தெரியுமா உணர்த்துது? உங்களோட மனசு தான். மனதளவில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்கள் முகமே காட்டி கொடுத்துரும். உங்களோட உடல் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். டீனேஜ் அப்படிங்கிறது உடல் ரீதியாக மாற்றத்தையும் கொடுக்கும், மன ரீதியாக மாற்றத்தையும் கொடுக்கும். ஆக அதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு அந்த மனதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த வேண்டும்,
அதையெல்லாம் உணர்கின்ற ஒரு வயதாக இந்த வயது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த மாதிரியான நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக எஸ்சிஆர்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கான இந்த பயிற்சியை ஏற்கனவே சேலம் மாவட்டத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ கையேடுகள் வழங்கியிருக்கோம். இன்றைக்கு கணினி மூலமாகவும் ஏறத்தாழ இன்றைக்கி ஒவ்வொரு ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் ஹைடெக்ஸ் லேப் நம்ம இப்போ அதிகப்படியாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அதை நாங்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது அகாடமிக் ஸ்டடீஸ் குவிஸ் ப்ரோக்ராம் மட்டுமல்ல, அசஸ்மெண்ட் மட்டுமல்ல, இது போன்ற வாழ்வியல் குறிப்பாக இந்த 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு என்னென்ன தேவை, இந்த வயதில் நாம் எப்படி எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான்